அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு நமக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு என்ன கொண்டு போகணும், ஸோ தேர்வு நம்ம எக்ஸாம் ஹாலில் நம்ம எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் முடிச்சுட்டு நாளைக்கு தேர்வு எழுதுவது சிலருக்கு ப்ரிப்பராக இருந்திருப்பீங்க, ரெடியாக இருந்திருப்பீங்க. ஸோ நம்ம ஆல் டிக்கெட்லாம் பிரிண்ட் அவுட் போட்டிருக்கணும். ஸோ ஆல் டிக்கெட் மட்டும் இல்லை, வேறு என்ன வந்து கொண்டு வர சொல்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் மூலமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது குரூப் 4 எக்ஸாம் வந்து நாளைக்கு எழுத போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு போக வேண்டியது மெயின் இம்பார்ட்டன்ட் ஹால் டிக்கெட், ரைட்டா? ஸோ டிஎன்பிசியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா இன்றைக்கே பண்ணிடுங்க. நாளைக்கு காலையில் நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது நம்ம டவுனில் தானே இருக்கோம், பக்கத்தில் போகும்போது ஜெராக்ஸ் கல்லில் வந்து ஜெராக்ஸ் போட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காம இன்றைக்கே வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஒன்றுக்கு 2 ஆல் டிக்கெட் ஒன்று பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க, ஒன்று வீட்டில் வச்சுக்கோங்க, ஒன்று வந்து கொண்டு போங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து ஆல் டிக்கெட். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ண உடனே நம்ம வந்து பிரிண்ட் போட்ட உடனே இதில் நம்மளுடைய டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள், ரைட்டா? ஸோ நம்ம நேமு, பதிவு எண், தந்தையின் பெயர், தேர்வு மையம், தேர்வு கொடுத்தின் பெயர், முகவரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, எக்ஸாம் சென்டர் நமக்கு எங்கே அலாட் பண்ணியிருக்காங்க, எந்த காலேஜ், எந்த ஸ்கூல் அப்படின்றத வந்து கரெக்டாக பாருங்கள். அதுக்கான லொக்கேஷன் வந்து எங்கே அப்படின்றத முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்டா? ஒரே நேமில் ரெண்டு காலேஜ் இருக்கும், 2 ஸ்கூல் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் விஜய் வித்யாலயாவே 2 ஸ்கூல் இருக்குது. செந்தில் ஸ்கூல், செந்தில் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, செந்தில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இப்போ செந்தில் ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு இடத்த சொல்லுவாங்க, ரைட்டா? செந்தில் பப்ளிக் ஸ்கூல் வந்து ஒரு இடத்துல இருக்குது, செந்தில் மெட்ரிக் ஸ்கூல் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரே நேமில் வெவ்வேறு இடத்துல வந்து அந்த பள்ளிகளும் அந்த காலேஜுகளும் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து எங்கே போட்டிருக்காங்க, எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படின்றத முன்கூட்டியே தெளிவுபடுத்திக்கோங்க, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாம் காலையில் போகும்போது இங்கே இல்லை, இன்னும் 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவசரமாக போனீங்கன்னா டைம் டிலே ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் எக்ஸாம் சென்டர் அக்யூரேட்டாக நமக்கு இங்கே தான் எக்ஸாம் சென்டர்ன்றதை கேட்டு விசாரித்து இப்போயே வந்து தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, ரைட்டுங்களா? இதிலே ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கூட கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம், எக்ஸாம் அந்த இது எங்கன்னு சொல்லி. ஓகேங்களா? சரி, ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வர வேண்டிய நேரம், எக்ஸாம் சென்டர் எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வர வேண்டிய நேரம் வந்து 8:30, ரைட்டா? 8:30க்கு நம்ம வரணும். அப்போ தான் எக்ஸாம் சென்டர் அங்கே எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ 8:30க்குலாம் போய் ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள். இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் வந்து 9 மணிக்குள்ளாச்சும் போகணும். 9 மணி 1 நிமிடம் ஆனாலும் கூட நம்மளை அந்த கேட்டுக்கு உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கேட் க்ளோசிங் டைம், இதான் வருகை அனுமதிக்கப்படும் நேரம் அப்படின்னா இது வரைக்கும் தான், அந்த 9 மணி வரைக்கும் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். 9:01 ஆனால் கூட பார்த்தீங்கன்னா நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் 9 மணிக்கு உள்ளே இருக்கணும். அப்படின்னா அதுதான் அவங்க சொல்கிறாங்க 8:30க்கே வந்து ரீச் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் நீங்கள் 8:15, 8 மணிக்கு கூட போய் எக்ஸாம் சென்டருக்கு வந்து ரீச் ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ 9 மணிக்கு நமக்கு ஷார்ப்பாக கரெக்டாக 9 மணிக்கு நான் வந்து எக்ஸாம் சென்டருக்கு போவேன் அப்படின்னு சொல்லி போகாதீங்க. 1 நிமிடம் லேட் ஆனாலும் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேட்டுக்கு வழியாக நம்ம கண்ணீர் வச்சு தான் இருக்கணும். ஸோ நிறைய நம்ம செய்தி ஊடகங்களில் பார்ப்போம், நிறைய பேர் வந்து கேட்டுக்கு வழியாக வந்து அழுதுட்டு இருப்பாங்க. நான் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் படித்தேன், 1 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அது பஸ்ஸு, அதாவது நம்ம சில இடங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது பஸ் வசதி இருக்காது, இல்லை பஸ்ஸு டிலே ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம். எந்த ஒரு காரணமும் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ரைட்டா? ஸோ நம்ம எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது அதுக்கு பஸ் வசதி முன்கூட்டியே அந்த டைம் போகிறதுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இல்லை பைக்கில் போகிறோன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, நம்ம எந்த நேரத்துக்கு வீட்டில் இருந்துக்கலாம்னா நம்ம எப்போ போய் சேர்றோம் அப்படின்றத முன்கூட்டியே கரெக்டாக பிளான் பண்ணி நான் சொல்கிற மாதிரி 8:30 இல்லை 8 மணிக்கு எக்ஸாம் சென்டருக்கு ரீச் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு வந்து கேட் க்ளோசிங் டைம் வந்து 9 மணி. நீங்கள் கண்டிப்பாக 9 மணிக்கு முன்கூட்டியே அங்கே இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 9:30 அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது 9:30, 9:30 தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதா, 9:00 போகலாம்னு நினைக்காதீங்க. 9 மணிக்கு 1 நிமிடம் லேட் ஆனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டா? சரி, ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு ஐடி கார்டை வந்து கொண்டு போகணும். அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஆதார் அட்டை அல்லது வந்து பாஸ்போர்ட்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸு அல்லது பேன் கார்டு, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஐடி கார்டோட ஒளி நகல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி கூட கொண்டு போகலாம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரியும் கொண்டு போகலாம். இப்போ இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுருப்பீங்க, ஆதார் கார்டு இந்த மாதிரி, இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி கூட வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கொண்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பாருங்க, நம்மளுடைய ஆதார் கார்டு மாதிரி பிரிண்ட் போட்டிருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொண்டு போகலாம், ரைட்டா? ஸோ மறக்காமல் போட்டுக்கோங்க. ஆல் டிக்கெட் பிரிண்ட் போடும்போது இந்த மாதிரி நீங்கள் கலர்லையும் போட்டுக்கலாம், அது ஒயிட் அண்ட் பிளாக்லையும் போட்டுக்கலாம். ஜஸ்ட் சிங்கிள் சைடு தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து 2 பக்கம் 3 பக்கம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சார் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் போட்டால் போதுமா, பேக்கில் இருக்கிறதெல்லாம் போடணுமாலாம் கேட்பீங்க. இப்போ வந்து என்னென்னா ஃப்ரண்ட் பேஜ் இது தான், எல்லாமே இதுதான், இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான், ஒரே பேஜில் நமக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டாலும் சரி, கலரில் போட்டாலும் சரி, ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஐடி கார்டு, ஒரிஜினல் ஐடி கார்டோட ஃபோட்டோ காப்பி, அதாவது ஜெராக்ஸ் காப்பி வந்து கொண்டு போகலாம். அல்லது நான் வச்சிருந்தேன் ஒரு கார்டு மாதிரி, டூப்ளிகேட் கார்டு மாதிரி, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கொண்டு போகலாம், ரைட்? ஆனால் கம்பல்சரி வந்து ஒரு ஐடி கார்டு வந்து கொண்டு போங்க. ஓகேங்களா? சரி,
தேர்வு கூட அனுமதி சீட்டில் தேர்வின் புகைப்படம், அதாவது நம்மளுடைய போட்டோ இந்த இடத்துல கிளாரிட்டி இல்லை. நான் வந்து ரெட்டாக பேஸை மறைச்சிருக்கேன், பட் அது மாதிரிலாம் உங்களுக்கு இருக்காது, பேஸ் நல்லா தெரியும். ஸோ போட்டோ நல்லா கிளாரிட்டியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் போட்டோ கிளாரிட்டி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது அச்சிட்டு பல்லுவிலே அது தெளிவாக இல்லை அப்படின்னா தேர்வரின் தோட்டத்துடன் பொதுநிலை உங்கள் போட்டோ மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, தேர்வர் தன்னுடைய கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படம், அது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒட்டி அதில் தனது பெயர், முகவரி, பதிவு எண், ரெஜிஸ்டர் நம்பர் குறிப்பிட்டு முறையாக கையொப்பமிட்டு அதை சைன் போட்டு தேர்வு கூட அனுமதி சீட்டின் ஒளிநகல், அதாவது ஹால் டிக்கெட்டோட ஜெராக்ஸ் காப்பி மற்றும் வந்து மேலே குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டையின் ஒளிநகல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் போட்டோ சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு வெள்ளத்தில் இவங்க சொல்லக்கூடிய டீட்டெயிலாக எழுதிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒரு ஒன்றுத்தோட ஜெராக்ஸ் காப்பியும் வந்து நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஸோ அங்கே வந்து தலைமை தேர்வு கண்காணிப்புக்கிட்ட வந்து எக்ஸாம் அங்கே சென்டருக்கு வருவாங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து ஒப்படைக்கணும்னு சொல்கிறாங்க. போட்டோ கிளாரிட்டியே இல்லை என்றால், ரைட்டா, ஸோ போட்டோ கரெக்டாக இருந்துச்சுன்னா அது கேட்குறது கிடையாது, பார்த்துக்கோங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென், கண்டிப்பாக வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். 1க்கு 2 பென்னாக வாங்கிக்கோங்க. ரெட்டு ப்ளூக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டே போகாதீங்க, யூஸே பண்ணாது. எடுத்துகிட்டு போனால் கூட நம்ம மாற்றி யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பென்னு மட்டும் வந்து கொண்டு போங்க, வேறு எந்த ஒரு கலர் பேனாவும் நீங்கள் வந்து கொண்டு போகாது, ரைட்டா. ஸோ பிளாக் இந்த பேனாவே பார்த்தீங்கன்னா 2 விதமாக கிடைக்குது. இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து பள்ளி காலேஜில் படிக்கும்போது நம்ம 0.5 வந்து யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ஷார்ப்பாக நல்லா நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லி. பட் இப்போ நம்ம ஷேர்ட் தான் பண்ண போகிறோம், எழுத போகிறது கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கம்பெனி எதுவாகனாலும் இருக்கலாம். இப்போ நான் பேனா வாங்கியிருக்க பாருங்க, இது உங்களுக்கு தெரியுதா தெரியல, இதில் பார்த்தீங்கன்னா 0.7 இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னன்னா 0.5 விட 0.7ன்றது ஷேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஷார்ப் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும், நம்ம ஈஸியாக வந்து ஷேட் பண்ணலாம். ரொம்ப நேரம் வந்து நம்ம சும்மா அப்படி கோடு போட வேண்டியதில்லை, கொஞ்சம் இப்படி பண்ணாலே நமக்கு வந்து ஷேட் ஆகிடும். 0.7 வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 mmக்கே பேனா இருக்குது, ரைட்டா. ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே பாருங்கள், ஸோ இந்த பேனாவில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 1.0 mm போட்டிருக்காங்க. 1.0 அப்படின்னா 1 mm அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ 1 அந்த 0.7 விட இன்னும் நல்லா அந்த ஷார்ப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ ஈஸியாக வந்து நம்ம ஷேட் பண்ணலாம். ஸோ ஷேட் பண்ணுறது வந்து நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு ஷேடிங்க்கு நமக்கு 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் வந்து நமக்கு வந்து சேவ் பண்ணுது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக 200 கொஷனுக்கு சில நிமிடங்கள் வந்து நமக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் பிளாக் பால் பாயிண்ட் பென்னு ஏதாவது வந்து நீங்கள் 0.7 அல்லது 1 mm இருக்கக்கூடிய பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து 2 பேனா வந்து கொண்டு போங்க, ரைட்டா. 0.5 வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஷேட் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து டிலே ஆகும், ஓகேங்களா. சரி, தேர்வாணைய அறிவிக்கையில் குறிப்பிட்டுள்ள செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் மற்றும் இதர தடை செய்யப்பட்ட பொருட்கள் தேர்வு கொடுத்து கொண்டு வர அனுமதியிலே தவறினால் அவர்களது விடைத்தாள செல்லாதாக்கப்படுவதுடன் அவர்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். மேலும் தேர்வு எழுதிலிருந்து எதிர்காலத்தில் விலக்கி வைக்கப்படுவர். ஆள் மாறாட்டம் உட்பட எந்த விதமான தேர்வு முறைகேட்டிலும் ஈடுபடக்கூடாது, மீறினால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படுறாங்க. இதை மட்டும் டார்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது எந்த ஒரு மெட்டீரியலும் வந்து நம்ம வந்து கொண்டு போகக்கூடாது. ஸோ படிக்கிறது புக்கு கொண்டு போகலாமே அப்படின்னா நீங்கள் வெளியே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எக்ஸாம் சென்டரில் ஒரு இடத்துல வைக்கிறத சொல்லுவாங்க, ரைட்டா. அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக வராங்க அப்படின்னா முன்கூட்டியே வர்றவங்க சில பேர் ஏதாவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம புக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் உண்டு. எல்லா இடத்துலையும் நடக்குதுன்னு சொல்லவில்லை, ஒரு சில இடத்துல அந்த மாதிரி நடக்கிறது உண்டு. ஸோ அதனால் வந்து உங்கள் பொருளுக்கு வந்து சேஃப்டி இருக்காது. மேபி உங்கள் ஹெல்ப்புக்கு ஏதாவது பேரண்ட்டோ ஃப்ரெண்டோ ஏதாவது கூட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்களுடைய திங்ஸை வந்து ஒப்படைச்சிட்டு போகலாம். பட் நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அது மாதிரி படிக்கிறதுக்கான புக்கு, மெட்டீரியல், காஸ்ட்லியான பொருள், செல்ஃபோனு இதெல்லாம் வந்து கொண்டு போக வேண்டாம், ரைட்டா. ஸோ அதே மாதிரி மின்னணு சாதனங்கள் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ், சார் அந்த வாட்ச் வந்து கட்டிட்டு போகலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ வாட்ச் வந்து நம்ம அனலாக் வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேச்சு வாக்கில் என்ன சொல்லுவோம்னா முள்ளு வாட்சுன்னு சொல்லுவோம். முள்ளு வாட்ச் இருக்கு இல்லையா, ஸோ முள்ளு வாட்ச், அந்த முள்ளு வாட்ச் வந்து நீங்கள் வந்து கட்டிட்டு போகலாம். எலக்ட்ரானிக் டிவைஸில் வரக்கூடிய அந்த மாதிரி வாட்ச்லாம் வந்து கொண்டு போகக்கூடாது. இதுக்கு முன்னாடி வந்து மொத்தமாகவே வாட்சை வந்து அவங்க அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இப்போ டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனலாக் வாட்சை வந்து கட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து எக்ஸாமுக்கு வரக்கூடிய அந்த இன்விஜிலேட்டருக்கு வந்து தெரியுமா என்னன்னு தெரியல. பட் டிஎன்பிசி சொல்லியிருக்கு, நீங்கள் வந்து அனலாக் வாட்ச் வந்து அந்த முள்ளு வாட்ச் வந்து நீங்கள் கட்டிட்டு போங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி டிஎன்பிசி சொல்லியிருக்காங்க இந்த வாட்ச் வந்து கட்டிட்டு வரலான்னு சொல்லி அப்படின்ட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அது நமக்கு வந்து டைம் பார்க்குறதுக்கு வந்து முழு வாட்ச் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. தேர்வு தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னதாக வினா தொகுப்பு தேர்வுகளுக்கு வழங்கப்படும். ஸோ கொஷின் புக்லெட் வந்து நமக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஓஎம்ஆர் விடைத்தாளில் வினா தொகுப்பு என்னது கொஷின் புக்லெட் நம்பர் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணணும். அனைத்து வினாக்களுக்கும் வினா தொகுப்பின் எவ்வித விடுதலுமின்றி
அச்சிடப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஏதேனும் குறைபாடு, அதாவது கொஷின் புக்லெட் வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் 200 கொஷினும் வந்து சரியாக வந்து பிரிண்ட் ஆயிருக்கா, கொஷின் நம்பர் சரியாக இருக்கா, ஏதாவது டேமேஜ் இருக்கா, பிரிண்ட் மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத நம்ம கொஷின் புக்லெட்டை செக் பண்ணணும். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஷின் புக்லெட்டை நமக்கு ரூமுக்கு வரக்கூடிய இன்விஜிலேட்டர்கிட்ட வந்து நம்ம வந்து சொல்லி அதை வந்து வேறு கொஷின் பேப்பரை வந்து நம்ம வாங்கிக்கணும். ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் ஓஎம்ஆரில் கொஷின் புக்லெட் நம்பரை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஷின் பேப்பரில் ஏதாவது டேமேஜ் இருக்குது, அது மாதிரி பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கா, அந்த நம்பர் வந்து சரியில்லைன்றதை செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாற்ற மாட்டாங்க. ஸோ அதனால் கொஷின் பேப்பரை வாங்கிட்டு கொஷின் பேப்பரை வந்து கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொஷின் புக்லெட் நம்பரை ஓஎம்ஆரில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேர்வு நேரம் முடிவதற்கு முன்பாக தேர்வுகள், அதாவது என்னென்னா நமக்கு எக்ஸாம் வந்து 3 மணி நேரம். ரைட்டா? 9:30 ஆரம்பிச்சா 12:30 தான். 12:30 தான் நமக்கு வெளியே விடுவாங்க. இடையில வந்து நம்மளை வந்து வெளியெல்லாம் விட மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஓஎம்ஆர் அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிட்டு தான் நம்ம வெளியே வரணும். அதுக்கு முன்னாடி வெளியே வரதுக்கு அலௌடு கிடையாது. இந்த தேர்வு கூட அனுமதிச்சுட்டு வழங்கப்படுவதால் இது வந்து சாதாரண பாயிண்ட் தான். அதாவது ஆல் டிக்கெட் கொடுக்குறதுனாலே உனக்கு ஜாப் கிடைச்சிடும் அப்படின்றதெல்லாம் உறுதிப்பட தர முடியாதுன்றாங்க. இது எல்லாத்துலேயுமே ஒரு அடிஷ்னல் ஒரு பாயிண்ட் சேர்த்துவாங்க. ரைட்டா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது கண்டிப்பாக ஹால் டிக்கெட்டை ப்ரிண்ட் அவுட் போட்டு போங்க. எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது கூட ஏதாவது ஒரு ஐடி கார்டு வந்து கொண்டு போங்க. அதனோட ஜெராக்ஸ் காப்பி முடிஞ்சால் ஒரிஜினலும் கொண்டு போங்க, ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பியும் வந்து கொண்டு போங்க. இல்லைனா நான் வச்சிருந்தேன் அந்த மாதிரி ஜெராக்ஸ் காப்பியோ அதனுடைய ஃபோட்டோ ஐடி கார்டு மாதிரி டூப்ளிகேட் கார்டு இருக்குல்ல, அதை கூட நீங்கள் வந்து கொண்டு போகலாம். ரைட்டா? அது கூட நம்ம 2 பேனா வந்து பிளாக் பால் பென் வந்து கொண்டு போங்க. தேவைப்பட்டுச்சுன்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், அதாவது தண்ணி உள்ளே இருக்கிறது நமக்கு தெரியணும், அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை வந்து நம்ம வந்து கொண்டு போகலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. ரைட்டா? இல்லைனா மஸ்ட்டு கிடையாது. இது ரொம்ப தூரம் போகிறீங்க, எக்ஸாம் சென்டர் வந்து ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருக்குது, அங்கே எந்த ஒரு ஸ்பெசிலிட்டி இல்லை அப்படின்னா மேபி நீங்கள் வாட்டர் கேனில் வாட்டர் வந்து கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து அந்த ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் அந்த ஓஎம்ஆரில் எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றத வீடியோ போட்டுட்டேன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் சொன்னால் வாட்ச் கட்டிட்டு போங்கன்னு சொல்லி கரெக்டாக 3 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அந்த 200 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். தெரிஞ்ச கொஸ்டினை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டினுக்கு ஒரு டைம் 2 டைம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் திங்க் பண்ணி கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்து வந்து அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு திங்க் பண்ணி போடுங்க. ஏதோ ஒன்று ஒத்தைரட்டாக பிடிச்சிட்டு வராதிங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரைட்டா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து தமிழ் ஜிகேக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சுக்கோங்க. அது குறிப்பாக தமிழ்லாம் ரொம்ப எளிமையான கொஸ்டினுக்கும் படிக்கிறது ரொம்ப டைம்லாம் இழுக்காது, சின்ன கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ அதனால் தமிழுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜிகேக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பொறுத்துக்க இல்லை வேறு ஏதாவது சம்திங் கொஞ்சம் ரீட் பண்ணவே டைம் இழுக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் டைம் கொடுத்து படித்து பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் வந்து சரியாக வருன்றதை பார்த்துட்டு வந்து ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கூடுதல் டைம் தேவைப்படும். ஒரு நிமிஷத்தில் வந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 1/2 hour தேவைப்படும். ரைட்டா? 30 நிமிடங்களாவது அதுக்கு தேவைப்படும். கடைசி 10 நிமிஷம் அல்லது கடைசி 15 நிமிஷத்தில் வந்து மேக்ஸ் அட்டன் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து தமிழ் ஜிகே அட்டன் பண்ணிவிட்டு மேக்ஸை வந்து கொஞ்சம் அந்த 1/2 hourக்கு முன்னாடியே வந்து பாருங்கள். ஏன்னா கடைசி டைமில் நீங்கள் வந்து பதட்டத்தில் வந்து சம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்ம தெரிஞ்ச மல்டிப்ளிகேஷன் அடிஷன் கூட சில ப்ளஸ் மைனஸ் கூட நம்ம தப்பு பண்ணிடுவோம், சரியாக ஆன்சர் வராது. ஸோ மேக்ஸுக்கு வந்து இன்னும் கூடுதலான டைம் ஒதுக்குங்க. அதுக்கு நீங்கள் தமிழும் ஜிகேவும் வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துட்டு வந்து கரெக்டாக 3 hours வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓஎம்ஆர் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாளைக்கு நல்ல முறையில் இந்த எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. நிச்சயம் நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிச்சிருப்பீங்க. உங்களுடைய நீங்கள் கஷ்டப்பட்டு படித்ததுக்கான பலன் வந்து ரிசல்ட்டில் தெரியும். ஸோ நம்ம வின்னர்ஸ் கிளாஸை ஃபாலோ பண்ணக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் சரி, நம்ம டெஸ்ட் பேட்சில் ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்களும் சரி, ஸோ இந்த குரூப் 4ல் வெற்றி பெற்று கண்டிப்பாக நீங்கள் அரசு பணியில் சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.